ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடியான ரிட்டர்னும் கிடைக்கும். இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டெடி டிவிடெண்ட்ஸ் கொடுத்ததை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேதாந்தா, கோல் இண்டியா டு எம்எஸ்டிசி 5 ஸ்டாக்ஸ் வித் ஸ்டெடி டிவிடெண்ட்ஸ் இன் FY25 தட் பீட் பேங்க் எஃப்டிஸ். பேங்க் எஃப்டியை பீட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் பேங்க்ஸ் லைக் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் வந்து 6.6% டு ஃபார் 3 இயர்ஸ் டெபாசிட்க்கு வந்து கொடுப்பாங்க. சில பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து 6.15% வரைக்கும் கொடுக்குறாங்க எஃப்டி ரேட்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் கிடைக்கும், அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டாப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேதாந்தா. இது வந்து 43 rupees 50 பைசே பர் ஷேர் இன் FY25 மல்டிபிள் இன்ட்ரீம் பே அவுட்ஸ் வழியாக ஓவராலாக கொடுத்துருக்காங்க. இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 9.8% இருக்குது. திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் எ ஸ்ட்ராங் ஷேர் ஹோல்டர் ஃபோக்கஸ் அல்தோ த ஈல்டு இஸ் லோயர் தென் FY23 அண்ட் 24. இது வந்து 29.7% அண்ட் 23% இருந்திருக்கு இந்த பாஸ்ட்டில். பட் ஆனால் இந்த வாட்டி FY25லையும் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க, 9.8% கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ரன் பிரகாஷன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 8.32% FY25ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 72 rupees இருக்குது. இன்ட்ரிம் டிவிடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 rupees May 25ல அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து நல்ல டிவிடெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து எம்எஸ்டிசி வந்து இம்ப்ரெசிவ் டிவிடெண்ட் பே அவுட் நியர்லி 40 rupees 50 பைசே பர் ஷேர் இன் FY25ல ஓவராலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7.5 to 8% இந்த உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது கரண்ட் மார்க்கெட் லெவலில். இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2025ல் 4 rupees 50 பைசே வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் ஆக்சுவலி. நாலாவதாக பார்க்குறது வந்து பிடிசி இந்தியா. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 11 rupees 70 பைசே பர் ஷேர் FY25ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ரைசிங் 5 rupees இன்ட்ரீம் அண்டு 6 rupees 70 பைசே ஃபைனல் டிவிடெண்ட். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 174 to 175 இருக்குது. இதோட டிவிடெண்ட் ஈல்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 7.6 to 8% வருது. இவங்களுக்கும் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க தான். அடுத்தது வந்து கோல் இண்டியா வந்து பிஎஸ்யூ சைடில் டிவிடெண்ட் ஜாயிண்ட்னே சொல்லலாம். 26 rupees 50 பைசே பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. FY24ல் 25 rupees 50 பைசே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. FY25ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 7.1% டிவிடெண்ட் ஈல்டு வருது. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து டிவிடெண்ட் கொடுக்குறவங்க. இதோட ப்ரைஸும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ஹைலி டிபெண்ட் ஆன் ஸ்டாக் ப்ரைஸ். அது வந்து சேஞ்ச் ஆகலாம். அன்லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் டிவிடெண்ட்ஸ் ஆர் நாட் கேரண்டீட். பட் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், கேஷ் ஃப்ளோஸ், அப்புறம் எக்கனாமிக் கண்டிஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். எஃபெக்டிவ் ஈல்டு என்னன்னு பார்க்கணும். இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், ஹையர் தேன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓட கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இவங்க வந்து மானிட்டர் பண்ணணும், ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் என்ன, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் டிசிஷன்ஸ்க்காக பார்க்கும்போது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட், டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் வேரி ஆகும். பட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.